இங்க ராமர் அப்படின்னு டக்குன்னு விஜய் டிவி புகழ் ராமர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்புறம் வேற யார சொல்லி எடுத்துட்டு வர்றது அப்படின்றது தெரியல. அவன் விநாயகர்னு கொண்டு வர பாக்குறான், நம்ம புள்ளையா அப்படின்னு கொழுக்கட்டையை தின்னுட்டு போயிடுறாங்க. இவங்க விநாயகர் சதுர்த்தி அதுன்னு வச்சா கூட நம்ம ஊர்ல அது இந்து முன்னணி நடத்துறாங்க எல்லாம் சொன்னா கூட ஏரியால நம்ம ஒரு பிள்ளையார பார்க்கும்போது சிச்சு குட்டி முச்சு குட்டி அப்படின்னு கொஞ்சிறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அழகிய உருவமாவே அவரை பார்க்கல. எங்க ஊர்ல திருவிழாவுக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா ஒரு திருமங்கலம் மதுரைக்கு பக்கத்துல இல்ல ஒரு சின்ன கூட ஒண்ணு வச்சிருப்பாங்க, என்ன அர்ச்சனை கூடன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, வீட்டுல இருக்கும் எவர் சில்வர்ல வச்சிருப்பாங்க. அதுல தேங்காய் பழம் ஊதுபத்தி இதெல்லாம் வச்சு கொண்டு போவாங்க. சாமிக்கு படைக்கிறதுக்காக கொண்டு போன இடத்துல நம்ம திருடி தின்ட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, அப்படித்தான் மூஞ்சிரு மாதிரி இருக்கான் பையன் அப்படிலாம் சொல்லுவாங்களா? ஆமா, அதான் பிள்ளையாருக்கு படைச்சதை மூஞ்சிரு முதல்ல எடுத்து சாப்பிட்டுரும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தின் அடிப்படையில் அப்படிலாம் சொல்லி கொண்டாடிக்கிடுவாங்க. பிள்ளையாரையே நம்ம அப்படி ஓன் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். முருகன் நம்மளுடைய பிறந்து நம்மளுடைய வளர்ந்த நம்மளுடைய ஒரு நபர் அப்படிங்கிறத அடிப்படையில தான் அவருக்கு 6 வீடு இங்க கொடுத்து வச்சிருக்கிறோம். இல்ல அவர் எந்த கடவுளா இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம். ஆனா ஒரு கடவுளுக்கு மட்டும் நம்ம ஊர்ல 6 இடத்த கொடுத்து நீதாயா எங்க செல்லக்குட்டி அப்படின்னு அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்பேற்பட்ட நபரை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாதது போல அவங்களுடைய வேத மந்திரங்கள் அடிப்படையில் தான் அந்த கடவுள் இருப்பது போல சித்தரித்து கொண்டு அவர்களுடைய சங்கித்தனங்களுக்கு அந்த முருகனை பயன்படுத்துவதற்குண்டான வேலையை கையில் எடுத்திருக்கிறார்.